ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இன்னைக்கு நம்ம யூபி அதர்ஸ் கூட ரிவெஞ்ச் எடுத்து வின் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்றத ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரிவியூவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். எப்பயும் போல அவங்கள ஒரு 7-1 அப்படின்னு வச்சிருந்து திரும்ப எப்பயும் போல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆயிட்டோம். என்னடா இது வருஷம் வருஷம் மேட்சுக்கு மேட்ச் இதே ஆகுதுன்ட்டு பல பேர் நினைச்சிருப்பீங்க. ஈவன் நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க நினைச்சிருந்தா அது தப்பு இல்லை. ஏன்னா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மேட்சையும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு 4-3 பாயிண்ட்ஸ், கொஞ்சம் தான் லீடு, ரொம்ப பெரிய லீடு கிடையாது. நம்ம கண்டிப்பா எப்போ வேணா மேட்ச்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல லீடோட தான் இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் செட்பேக்காகவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பெட்டரா வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஆனா நரேந்தர் கண்டோலாவுக்கு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன நிகில் ஏற்பட்டதுனால அவரை பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பெஞ்சிங் பண்ணதுனால மசானாமுத்துக்கு ஒரு ஃபுல் மேட்ச்க்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ஃபுல் மேட்ச் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரைடுக்கு தான் வந்தாரு. அப்புறம் திரும்ப செகண்ட் ஹாஃப்லயே திரும்ப சரி நீங்க ஆடுங்க முத்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம கோச் அண்ணன் தர்மராஜனை கொடுத்துருந்தாரு சான்ஸ் அவருக்கு. முத்து அதை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சோட ஹீரோ முத்து தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் எடுக்கணும்னா அதுக்கு அவங்களும் நம்ம புஷ் டவுன் பண்ணி ஆகணும். என்னதான் டக்கு கொஞ்சம் ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி டிஃபென்ஸ்ல பண்ணிட்டே இருந்தாலும் அந்த நேரத்துல கரெக்டா ஒரு 3 பேர் இருக்கும் போது ரைடு போய் முத்து ஆல் அவுட் பண்ணிட்டு வந்தார். 5 பாயிண்ட் ஒரே ரைட்ல. இந்த ரைடு தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. இது எத்தனை பேரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி ஒத்துக்கிட்டே அவன் அவர் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்ன்றது. அதுக்கு முன்னாடியே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் ரைட்லயே அவர் ட்ரை பண்ணாரு. கிட்டத்தட்ட இதான் லைன் அப்படின்னா இவ்வளவு தூரம் கை வந்துருச்சு. இப்படி தாண்டி இருந்ததுன்னா அப்பயே ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பார். சூப்பர் ரைடா அமைஞ்சிருக்கும் அவருக்கு. ஆனா அந்த டைம் அவருக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் அவருக்கு ஒரு அட்ரினலைன் ரஷ் இருந்திருக்கும் பயங்கரமா உள்ள. என்ன மாதிரி ரஷ்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பைக்ல வேகமா போய்கிட்டு இருக்கீங்க, த்ரில்லர் கோஸ்டர் மாதிரி பயங்கர ஸ்பீடா போறீங்க, ஒரு கார்ல ஸ்பீடா போறீங்கன்னா அந்த அட்ரினலைன் ரஷ்ன்றது ஹார்ட் பீட் பம்ப் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா டப்பு இருக்கும். அதே மாதிரிதான் முத்துக்கும் இருந்திருக்கும். அது எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த அளவுக்கு அவரு பிரமாதமா ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வந்ததுல இருந்து அவருக்கும் நிறைய தோணிட்டு அந்த இதை நான் அப்படி ட்ரை பண்றேன், இதை அப்படி ட்ரை பண்றேன்ட்டு. ஆனா ஒவ்வொரு செகண்ட்லயும் ஆப்போசிட்ல இருக்கிற டிஃபென்ஸும் உங்களை கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படி வரைக்கும் பிளே பண்ணதே இல்லை. நிறைய மேட்சஸ்ல ஃபுல் மேட்ச் சான்ஸ் கிடைச்சதே இல்லை. இந்த மேட்ச் சான்ஸ் கிடைச்சோடனே முத்து நீ தாம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிளே பண்ணியிருக்காரு நம்ம தூத்துக்குடியோட தங்க சிங்கம். எந்த ஒரு சந்தேகமே இல்லாம அவர் நல்லபடியா முடிச்சிருந்தாரு இந்த மேட்சை. அவரு கொஞ்சமா ஸ்டெப் அப் பண்ணி எப்பப்பெல்லாம் டூவோட இருந்துச்சோ அப்பப்பெல்லாம் பாயிண்ட் எடுத்தாரு. மொயின் ஷஃபாகியும் அமிச்சாங்க. மொயின் ஷஃபாகி கங்க்ராட்ஸ் பண்ணியே ஆகணும். 8 ரைட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. எங்கெங்கெல்லாம் அப்போ தேவைப்பட்டது அங்கங்கெல்லாம் அவரும் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். நரேந்திரன் 6 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. வெரி குட் நரேந்திர அண்ட் மொயின் ஷஃபாகி அவரோட ஹைட்டு கேமை நல்லா காட்டுறாரு. ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இந்த வருஷம் நல்லா திகழ்ந்துட்டு வராரு. அவர் அந்த ஃபுட் மூமெண்ட் நல்லா இருக்கு அவர்கிட்ட. இன்னும் ஸ்கில் வைஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணோன்னா அவர் இன்னும் ஒரு லாங் ரன் கிடைக்கும் பிகேல. அதை நம்ம டீம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்து சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முத்துவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் முத்து கேட்டுட்டே இருந்தீங்க, முத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் போன மேட்ச் முன்னாடி கூட. லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல இருக்கா முத்துவால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒரு புது பையனுக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க சான்ஸ் கொடுக்கணும். ஃபுல் மேட்ச் கொடுக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் மேட்ச் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லா கொடுக்கணும். அப்பதான் அவரால் ப்ரூவ் பண்ண முடியும் அவரோட மெட்டல் என்னன்றது. கரெக்டுங்களா? எடுத்தோடனே போயிட்டு ஆடுறா அப்படின்னா எப்படி அவன் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பண்ற முடியுமா? கஷ்டம். ப்ரோ கபடி மாதிரி ஒரு பெரிய லீக்ல கஷ்டம். ஆனா இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துட்டு நீ பண்றா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் இன்னைக்கு பண்ணான். டிஃபென்ஸ்ல அபிஷேக் இல்ல, சுவாமி அப்பா அப்படின்னு தான் பல பேருக்கு இருந்திருக்கும். பட் அபிஷேக் இல்லாத டீம்லயே ரொம்ப நல்லா ஆஷிஷ் அண்ட் ரோனாக் சூப்பரா பிளே பண்ணாங்க. சாரி, ஆஷிஷ் லெஃப்ட் கவர் அண்ட் ரோனாக் ரைட் கவர். 2 பேருமே கரெக்டாக பொசிஷன்ஸை பிளே பண்ணி செட் பண்ணிட்டாங்க. கார்னர்ஸ் எப்பயும் போல சாயல் குலியா எதுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. பட் சாயல் குலியா இன்னைக்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் செக்யூர் பண்ணியிருக்காரு. நிதேஷ்குமார் எப்பயும் போல யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ, ஐ லவ் யூ.
அவ்வளோ சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் டிஃபென்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த ஆங்கிள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஹிப் எடுக்கிறதா இருக்கட்டும், தை ஹோல்டு என்ன இடத்துல அந்த பையன் பண்ண அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபட்டா போயிட்டு டக்குன்னு கவர் பண்ணி டிஃபென்ஸில் சப்போர்ட் கொடுக்குறதுல அமீர் ஹசன் பஸ்தாமியும் சரி, நிதேஷ்குமாரும் சரி அடிச்சுக்கவே முடியாது. 2 பேரும் சூப்பராக பண்ணாங்க. இங்கே இருந்து கூட நம்ம இன்னும் பிளே ஆஃப்ஸ்க்கு போகலாம். பிளே ஆஃப்ஸோட கதவுகள் நமக்கு திறந்தே இருக்கு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அது எப்படி ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கு, இன்னும் மேட்சஸ் இருக்கு. ஜெயிக்கணும், இந்த மாதிரி போராடி தான் ஜெயிக்கணும். அடுத்த மேட்ச் திரும்ப ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட வருது. போன மேட்ச்சே நம்ம ஹரியானா கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம், டையாவது பண்ணியிருப்போம். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல தான் தோத்தோம். ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, அப்போ தான் ஒரு ஆல் அவுட் ஆனோம். டிஃபென்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று ப்ளே பண்ணி. அது அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக நம்ம மாற்றி காட்டுவோன்றது எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்னு. நிதின் சந்தல் நம்ம டீமோட புது ரைட் கார்னர் டிஃபெண்டர். லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது இறக்கிட்டாங்க. நாட் ஒன் 2 மினிட்ஸ், ஒரு 1.5 மினிட்ஸ் வந்திருக்கும். அவர் ரைடுக்கு டிஃபென்ஸில் நிற்கும் போது ரெடியாக இருந்தார். நீங்கள் வீடியோஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நம்மளோட சேனல்லே போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் டக்குன்னு உள்ள வந்து வெளியே ஒரு கட்டி உள்ள அடிச்சு தூக்கி போட உள்ள அப்படின்ட்டு. அதுதான் அந்த டிஃபெண்டரோட பவர். சான்ஸ் கொடுத்தா ஒரு சரியான பேக்கப்பாக இருப்பார் அவர். மெயின் பிளேயராகவும் சான்ஸ் இருக்குது இந்த சீசனில். சப்போஸ் வந்துட்டு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா அமீர் ஹசன் பஸ்தாமி கவருக்காகவும் நம்மளோட நிதின் சந்தலை ரைட் கார்னருக்கும் பிளேஸ் பண்ணி ஆடலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் இன்புட்ஸ் சரிங்க, சூப்பராக இருக்குது. நம்ம டீமும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் இருக்கும். இந்த மேட்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த மேட்சை பற்றி நம்ம எல்லாருக்குமே பாராட்டி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் முத்துவின் எழுச்சி இருந்துச்சு இந்த மேட்ச்சில். அடுத்த மேட்ச்சில் இது தொடரணும்னு நானும் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க. அவருக்காக நான் ரொம்ப நல்லா ப்ளே பண்ண வேண்டிக்கிறேன். இந்த விஷயத்தோட இந்த மேட்சை ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on another video guys. Until then, signing off is Rajkumar. Thank you.